இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்கிற விஷயம் மில்டன் கீன்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற நிறைய ஒரு வடிவான ஒரு இடம். அந்த இடம் கிரெவெலி ஃப்ரூட் ஃபார்ம். இந்த ஃப்ரூட் ஃபார்ம்ண்டா என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த ஃபார்மில் நாங்களே போய் பழங்களை பிடுங்கி நாங்களே சாப்பிடலாம். அதை வீட்டையும் கொண்டு வரலாம், வாங்கி கொண்டும் வரலாம். இது சூப்பர் மார்க்கெட்டில் பிளாஸ்டிக் பாக்ஸில் வாங்குகிற மாதிரி பழம் இல்லை. மரத்தில் தொங்குற பழத்தை நேராக பிடுங்கி அதை ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாக அப்படியே சாப்பிடக்கூடிய ஒரு ஃபார்ம். சின்ன பிள்ளைகளுக்கு இது ஒரு பிக்னிக் மாதிரியே இருக்கும். இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா, இது கிரெவெலி என்ற இடத்துல இருக்குது. ஹெட்ஃபோர்ட்ஷியர் மில்டன் ஹீட்ஸ்லேருந்து ஒரு 45 to 55 minutes ட்ரைவில் தான் இருக்குது. வீக்கெண்ட் ஃபேமிலியோட போகலாம், வீக் டேஸ்லேயுமே ஹாலிடேண்டாக போய் வரலாம். இதோட அட்ரஸ் நீங்கள் பார்க்கலாம். கிரெவெலி ஃப்ரூட் ஃபார்ம் தேடினாலே அப்படியே கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா அப்படியே கூட்டிகிட்டு போகும் உங்களை. அது இங்கே என்னென்ன பழங்கள் இருக்குதுன்னு சொன்னால், சீசனுக்கு ஏற்ற மாதிரி பழங்கள் இருக்குமாம். சம்மர் ஜூன் முதல் செப்டம்பர் வரைக்கும் ஸ்ட்ராபெரி இருக்கும். அது நல்ல வடிவா சிவப்பெல்லாம் காய்ச்சிருக்குது. அடுத்தது ரெஸ்பெரி இருக்கும். அது கொஞ்சம் புளிப்பும் இனிப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு ஜூலை அந்த டைமில் செரிஸ் இருக்கும். ப்ளம்ஸ் டேம்சன்ஸ் எல்லாம் ஆகஸ்டில் இருக்குமென்று சொல்லினோம். ஆப்பிள் செப்டம்பர் தொடக்கம் அக்டோபர் வரைக்கும் அப்படியே இருக்கும். ஆனால் நான் காணையில் அப்படி இருக்குமென்று சொல்லினோம். ஒவ்வொரு பழத்துக்குமே தனித்தனி ஃபீல்டு அங்கே இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிறது ஸ்ட்ராபெரி தான். அது ஈஸியாக முதல் போனோன்னே அந்த ரிசப்ஷனில் போயிட்டு ஒரு பக்கெட் வாங்கிடணும். ஒரு பெட்டி உங்களுக்கு தேவையான அளவு பக்கெட்டை வாங்கிடணும். அது ஃப்ரீயாகவே தருவினா. அதில் எவ்வளவு உங்களால் பிடுங்க முடியுமோ அவ்வளோ பழத்தையும் பிடுங்கிட்டு அதை வெயிட் பார்த்து தான் அதுக்குரிய பில் தருவினம். நீங்கள் வீட்டை கொண்டு வர போகிறீங்களா அதை நீங்கள் அதுக்குரிய வெயிட்டுக்கு காசு எடுப்பினோம். ஆனால் இதுக்குள்ளே போகிறதுக்கு எந்த என்ட்ரி ஃபீயும் இல்லை, ஃப்ரீ தான். நார்மலாக நீங்கள் போயிட்டு எல்லாம் பிடுங்கிட்டு வரலாம். பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸாகவும் இருக்குது. அவை தாங்களே பிடுங்கி சாப்பிடக்குள்ள ஓகேயா இருக்கும். சில பிள்ளைகளுக்கு ஸ்ட்ராபெரி சரியான விருப்பமாக இருக்கும். அப்படியான பிள்ளைகளை கொண்டு விட்டால் அவைக்கு ஆசை தீர சாப்பிடுவினோம். உண்மையில இந்த பிள்ளைகள் இதை பிடுங்கி சாப்பிடக்க இங்கே ஃப்ரெஷ்ஷாகவும் ஹெல்த்தியாகவும் மரத்திலிருந்தே நேராக பழத்தை பிடுங்கி சாப்பிடலாம். கெமிக்கல் பெரிய அளவுக்கு இருக்காது. டேஸ்ட்டும் ஒரிஜினல் ஃப்ரூட்டோட அந்த டேஸ்ட்டாகவும் இருக்கும். மற்றது பிள்ளைகள் ஃபேமிலி டைம்ஸ் பேரண்ட்ஸோட போய்க்கல பிள்ளை ஃபேமிலி டைம்ஸ் ஆகிருப்பினோம். டிவி மொபைல் எல்லாம் மறந்து அவை நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவினோம். குழந்தைகளுக்கு பழம் எப்படி வருது என்றெல்லாம் அவை நிறைய நொலேஜாகவே அவை நிறைய கற்றுக்கொள்ளுவினோம். மற்றது நாங்கள் கொடுக்குற காசு டிரெக்டாகவே ஃபார்மர்ஸுக்கு போகும், கடைகளுக்கு அப்படின்ட்டு இல்லாமலுக்கு. 1 hour ஃபுல்லாக நடந்து பழம் பறிக்கக்குள்ள நல்ல ஒரு எக்ஸசைஸாகவும் இருக்கும். நல்ல பர்த்டே பார்ட்டி, பேபி ஷூட் எல்லாமே இங்கே நிறைய பேர் செய்யணும். இங்கே போகக்குள்ள நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டிய விஷயம், சீசன் செக் பண்ணி போகிறதுக்கு முன்னால் ஃபேஸ்புக்கில் அவையோட கிரெவெலி ஃப்ரூட் ஃபார்ம்னு சர்ச் பண்ணி போட்டு என்னென்ன அப்டேட் பண்ணமோ அதை பார்த்து போகலாம். மற்றது இப்போ உடுப்புகள் ஃப்ளாட் ஷூஸ் ஹேட் எல்லாம் போட்டு கொண்டு போங்க. சில வேளையில் இப்போலாம் நல்ல வெயில் டைமுக்கு அதுக்கேற்ற மாதிரி போகணும், தொப்பியெல்லாம் போட்டுக்கொண்டு. கேஷ் கையில் காசை எடுக்க மாட்டினோம். கார்ட் பேமெண்ட் தான். அப்போ நீங்கள் காட்டாத்தான் கொண்டு போக வேணும். அதே நேரம் சில டைமில் மிஷின் வேலை செய்யாட்டி கேஷ் இருக்குமென்று முதல் போனாக்கள் சொல்லிச்சினோம். ஆனால் இப்போ கேஷ் எடுக்கிறீங்கள காட்டான்னு கேட்டுச்சினோம். மற்றது பெட்டையுமே கூட்டிகிட்டு போகலாம். நாய் டாக்ஸ் கூட பெட்டையுமே அது கூட்டிகிட்டு போகிறதுக்கு அங்கே பெர்மிஷன் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் அங்கால விளையாடுறதுக்குரிய இடங்கள் எல்லாமே நிறைய இருக்குது. ஆனால் அது இப்போ கோல்ஃப் அதுகள் விளையாடுறதுக்கெல்லாம் அதுக்கு ஒரு 3 pound அப்படி எடுத்துச்சுன்னா, அதை விட ஏர்லியாக நீங்கள் புக் பண்ணிட்டு வந்தால் மேலே இருந்து அப்படியே வாட்டர் கேம்ஸ் நிறைய இருக்கும்.
இது வந்து 50 வருஷம் பழமையான ஃபார்ம்னு சொல்லினோம். இவட ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் கெமிக்கல் வந்து 100% இல்லைன்னு எனக்கு சொல்ல தெரியல, குறைவாக இருக்கும். நேச்சுரலான ஃப்ரூட்ஸ் இருக்கும். அதில் டேஸ்ட் வந்து நல்ல இனிப்பாகவும் நல்லாவும் இருக்குது. அதை விட என்ட்ரி வந்து ஃப்ரீ. ஆனால் பழத்தை நீங்கள் வீட்டை கொண்டு வரைக்குள்ளே அதில் வெயிட் பார்ப்பினம், அதுக்கேற்ற மாதிரி காசு கொடுக்கணும். பக்கெட் வந்து ரிசப்ஷனில் வாங்கலாம். அது சில பேர் வந்து 2 பவுண்ட் முதல் 2 பவுண்ட் கொடுத்து வாங்குறது. இப்போ அது ஃப்ரீயாகவே தான் தெரியணும். ப்ரைஸ் வந்து 1 கிலோவுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ப்ரைஸ் வந்து 1 கிலோவுக்கு இவ்வளோ வந்த மாதிரி தருவினம். பிள்ளைகள் வந்து நல்ல அந்த டைமே தெரியாமல் அளவுக்கு பழங்கள் பிடுங்கி மற்ற ஏர்லியாக போனோம்னு சொன்னால் நல்ல பழங்கள் பிடுங்கலாம். கொஞ்சம் லேட்டாக போனால் ஆட்கள் எல்லாருமே பிடுங்கிடுவாங்க. நல்ல இனிப்பான பழங்கள், நல்லா பழுத்த பழங்கள். அதில் கொஞ்சம் வெள்ளனை போகிறது வந்து உண்மையில நல்ல. இவ வந்து இந்த ஒரு சின்ன பக்கெட், அதை விட இன்னொரு பிளாஸ்டிக் பட்டி அதுக்குள்ளேயும் ஃபுல்லாக பிடுங்கி இருக்கிறா. உண்மையில பிடுங்க ஆசையாக இருக்குது. அவளத்துக்கு அந்த ஸ்ட்ராபெரி வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஆட்கள் இல்லாத இடம், இப்போ நடுவுக்குள்ள போயிட்டு சைட்டெல்லாம் அந்த மாதிரி போனால் நல்ல பழங்கள் பிடுங்கக்கூடிய மாதிரி இருக்கும். கொஞ்சம் நாங்கள் ஒரு 11-12 மணிக்கு பிறகு போனோம்னு சொன்னால் ஆட்கள் எல்லா பழத்தையுமே நல்ல கனிஞ்ச பழத்தை பிடுங்கிடுவோம். அப்போ எங்களுக்கு ஒரு காய்ப்பழம் மாதிரி தான் கிடைக்கும். அப்போ அதனால் வெள்ளனை போடுறது நல்ல. ஆனால் உள்ளுக்கு வெயிலும் இல்லை, அது மேலுக்கு ஹாட் போட்டிருக்கு. இங்கால இந்த பன்றி கொஞ்சம் வளர்க்கினோம். அது கொஞ்சம் அது பேசாமல் நிற்கும். ஆனால் சில நேரம் அதில் எழுதி போட்டிருக்குது, அது வந்து கிட்ட தொடாதீங்கோ, சில வேளை அடிக்கும் அப்படி என்று சொல்லி. அதில் லேசான ஒரு மனம் ஒன்று அடிக்கும். ஆனால் அவை க்ளீன் பண்ணுறவை தான் நான் மனம் அடிக்கும். இது வந்து ஒரு கோல்ஃப் அவை விளையாடினோம். இது 3 பவுண்ட் ஒரு கோல்ஃபும் போலும் பண்ண இவ்வளோ நேரமுமே விளையாடலாம். இந்த மாதிரி அதுலேயே ஒரு 1/2 hourக்கு மேலே அவள் ஸ்பெண்ட் பண்ணிச்சினோம். அந்த பழங்களை சாப்பிட்டு அப்படியே ஃபுல்லாக விளையாடிச்சினோம். எப்படி ஒரு பெரிய ஒரு கிரவுண்டில் தான் அந்த கோல்ஃப் இருக்குது. அவை கொண்டு கரெக்டாக அதுக்குள்ளே விழுத்துற மாதிரி அந்த மாதிரி தான் அந்த விளையாட்டுக்கள் இருந்தது. அங்கால டைட்டானிக் கப்பல்னு சொல்லி அது ஏதோ 10 பவுண்ட் நினைக்கிறேன். அதில் அப்படி ஏற்றி அப்படியே கொண்டு ஏதோ சறுக்கி விடுமென்று நினைக்கிறேன் அந்த கப்பல், டைட்டானிக் கப்பல்னு சொல்லி. அதில் நிறைய பேர் அதை விரும்பி போச்சுன்னா, ஆனால் நாங்கள் போக இல்லை. அது என்னென்று எனக்கு தெரியல. அந்த கப்பல் வந்து இந்த டைட்டானிக் கப்பல் அப்படி அந்த டைட்டானிக் மாதிரி உயர்ந்து கீழே போய் அப்படியே அந்த விழுகிற மாதிரி. இங்கால இது ஃப்ரீ தான், அந்த பிள்ளைகள் துள்ளுறது அதுகளுமே இருக்குது அங்கே. இது ஒரு சைட், இவ்வளோ வாகனங்கள், அவ்வளோ ஆக்கள், எல்லாருமே நிறைய பேர் வருவினம். மோஸ்ட்லி எல்லாருமே அங்கே ஓட்ட கேமுக்கெல்லாம் நிறைய ஆக்கள் வரணும். இது அவங்களோட கேன்டீன் அதுவுமே ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான சாப்பாடுகள் அங்கே இருக்குது. இது வந்து தான் அந்த ஸ்லைடிங் வாட்டர், மேலே ஏறி போயிட்டு அந்த தண்ணியோடு அந்த பிள்ளைகள் சறுக்கி அப்படியே வந்து அங்கால ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே போய் நீந்தி விளையாடலாம். பயம் இல்லை. இது பெரிய அளவு இந்த வைடாக இருக்கிறபடியாக பயம் இல்லை. சில ஸ்லைட் வந்து பயமாக இருக்கும். அது அந்த ஒடுங்கின மாதிரி இருக்கேக்குள்ள நாங்கள் வெளியில் போயிடுவோமோன்னு பயமாக இருக்கும். ஆனால் இதில் வந்து அவ்வளோ பயம் இல்லை. ஏனெண்டா அது பெரிய ஒரு வைடாக இருக்குது. அதால் வந்து பயம் இல்லாமல் அம்மா பிள்ளைகள் எல்லாருமே இதில் விளையாடலாம். மொத்தத்தில் நல்ல வெயிலுக்கு வந்து மேலே நல்ல இடம். மோஸ்ட்லி விடிய வந்து இது ஏர்லியாக புக் பண்ணணும். நாங்கள் இது புக் பண்ணல, அதில் நான் இதுக்கு போக இல்லை. ஏர்லியாக புக் பண்ணணும். அவன் வெப்சைட்டில் போயிட்டு புக் பண்ணணும். நிறைய அம்மா பிள்ளைலாம் நிறைய நேரம் இந்த பூலில் தான் நின்றவே
நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடிச்சினோம். அதை விட இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த வாட்டர் கேமுக்கு பிறகு இப்படி இதெல்லாம் ஃப்ரீ தான், இது ஒன்றும் காசு இல்லை. இதில் எல்லாமே பிள்ளைகள் விளையாடலாம். நேரம் போய் நின்றீங்கன்னு சொன்னால் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த ஸ்ட்ராபெரி சாப்பிட்டு பிள்ளைகளுக்கு இந்த நிறைய சாப்பிட்டபடியாக வேறு எதுவுமே சாப்பிடவும் பெருசாக கேட்கவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு என்விரான்மெண்ட்டில் நீங்கள் பிள்ளைகளை கூட்டி கொண்டு போன மாதிரியும் இருக்கும். ஓரளவுக்கு எங்களுக்கு பெரிய அளவுக்கு செலவு இல்லாத இடம் என்று தான் சொல்லலாம். இந்த இடத்த நல்ல நிறைய ஆட்கள் எல்லாருமே அங்கே வரினம் கூட, எல்லா ஆட்களுமே அங்கே கூட வரினம். இது ஆக்கள் ஏறி இருந்தால் தான் மூவாமல் ஸ்ட்ரக் ஆகும். இது சின்ன பிள்ளைகளுக்கு கொண்டே மண் விளையாடுறதுக்கும் அவை அதில் ஒரு மண் போட்டுக்கணும். இவ்வளவு ஒரு விடியவே இவ்வளவு காரெல்லாம் வந்துட்டுது.